ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் குமாலியில் பண்ண நவாபி மட்டன் ரீஇமேஜின்ட் கார்லிக் நான் இந்த ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம மட்டனுக்கு பதிலாக சிக்கன் தாங்க இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்கள் வந்து மட்டனுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து மேரினேட் ஆகட்டும். இப்போ நல்லா மேரினேட் ஆன சிக்கனை வந்து ஒரு பேனில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியில் வந்து இந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இது கொதிக்க விட்டுடலாம். நீங்கள் மட்டன் செய்யும்போது மட்டனை வந்து ஒரு 2 to 3 விசில்ஸ் வச்சு குக்கரில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து மட்டன் வந்து நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் வந்து குக் ஆகி வந்துடும். ஸோ இந்த சிக்கனை வந்துட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் வந்து ஸ்ட்ரெட் ஆகாமல் இருக்கணும். அந்த மாதிரி 5 to 7 மினிட்ஸ் வச்சிங்கன்னா வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்து பஞ்சு மாதிரி வந்து குக் ஆகிக்கிட்டோம். இப்போ சிக்கனை குக் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா கார்லிக் நான் பண்ணுறதுக்கு நான் இங்கே 1/2 கப் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர். இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கார்லிக் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கார்லிக் சேர்க்கும்போது திருவி எடுத்துக்கோங்க. கார்லிக்கு நல்லா கிரேட்டட் கார்லிக்காக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மாவு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. இதோட சைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கட்டர் வச்சு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல தின்னாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தான் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி மோல்டாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கடாயில் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நல்ல சூடாக இருக்கிற பாலில் வந்து கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குங்குமப்பூ கலந்த பால் பார்த்திங்கன்னா நம்மளோட நவாபி சிக்கனுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து 3 கேஷ்யூஸ், 3 ஆல்மண்ட்ஸ் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியோட தண்டு சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இது கூடவே கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து பட்டை, கிராம்பு, அன்னாசி, இது அப்புறமா வந்துட்டு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட், ஆனியன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதிச்சிருக்க பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து சிக்கன் அண்ட் அந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஜெல் ஆக்கணும். அது வரைக்கும் வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த சாஃப்ரான் மில்க்கை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணி முடிச்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு லக்னவி ஸ்டைலில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு யூனிக் அண்ட் டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி. இதை வந்து நீங்கள் மட்டனில் ட்ரை பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே யம்மியான ஒரு நவாபி சிக்கன் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ பிளேட்டிங் பண்ணும்போது சைடில் கொஞ்சமாக வந்துட்டு டாப்பியோக்கா அண்ட் அது கூடவே ப்ராக்கலி வந்து சாட்டே பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணது எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணால் சூப்பரான ஒரு நவாபி ஸ்டைல் சிக்கன் அண்ட் அது கூடவே வந்து ரீஇமேஜின்ட் கார்லிக் நான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக் வித் கோமாலியில் இந்த ரெசிபி யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய குக் வித் கோமாலி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.